சொல்லும் ஒரு சொல்லு கொள்ளும். ஞானிகளோ அடியார்களோ சித்தர்களோ சொன்னாங்கன்னா அப்படியே நிற்கும், அது பலிச்சே தீரும். தேவாரம்பார வாயிலிருந்து ஒரு வார்த்தை தவறா வந்துருச்சுன்னா அது பலிச்சிடும். இது சத்தியமா நான் சொல்றேன். அந்த காலத்தில் உங்களுக்குலாம் தெரியும், நம்ம பிள்ளைங்கள்லாம் பயந்து போயிடுச்சுன்னா, குழந்தை நலுங்கி போயிடுச்சுன்னா, சரியாக சாப்பிடல, ராத்திரி 1 மணிக்கு வரைக்கும் வீறுன்னு குழந்தை அழுதுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள், தாய்மாரெலாம் சொல்லுங்கள். இல்லை அதெல்லாம் அப்புறம், முதல்ல என்ன பண்ணுவோம்? வெள்ளிக்கிழமை ஆச்சு என்ன பண்ணுவோம்? நேராக போய் தர்காவில் போய் அங்கே என்ன பண்ணுவாங்க? அப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? மந்திரிச்சு இன்னொன்று செய்வாங்க, வாயில் ஊதுவாங்க. தெரியுமா? நம்ம என்ன பண்ணுவாங்க? அப்படி ஊதுவாங்க. இந்த பழக்கம் எங்கேருந்து வந்ததுன்னா நம்மகிட்ட இருந்து தான் வந்துச்சு. அந்த காலத்தில் நம்முடைய கோவிலில் பிள்ளையார்பட்டியோ குப்படியம்மன் கோயில்லையோ ஐநூற்றீஸ்வரர் கோயில்லையோ சிவாலயத்திலையோ அப்போ ஓதுவார்கள் இருப்பாங்க, தேவாரம் பாடுவாங்க. சாயரட்சையில் நம்முடைய சிவாச்சாரியார் பூஜை பண்ணிவிட்டு தேவாரம் பாடுவாங்க அடியார்கள்லாம் சேர்ந்து. சொற்றுணை வேதியன் சோதிவாகனவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. நல்ல தேவாரம் பாடணும், ஆட்சிகள்லாம் தேவாரம் பாடணும். வீட்டுக்கு ஒரே துணை தேவாரம் தான். திருமுறையை பாட பாட உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டமும் வராது, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. வீட்டில் விளக்கு ஏற்றி ஒரு தேவாரமாக சொல்லணும். நான் 1 மாதத்துக்கு முன்னாடி இலங்கைக்கு போயிருந்தேன். ரொம்ப கஷ்டமான நாடு இலங்கை. அங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. ஆனால் தேவாரத்தை இன்னமும் சொல்கிறாங்க. இத்தனோண்டு